ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு ரெக்கார்ட் பண்றோம். அதுவும் வாங்கின ட்ரைபாட் இப்பதான் செட் பண்ணி ஃபர்ஸ்ட் வீடியோ எடுக்கிறேன் நான். ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம டேபுக்கான ஒரு கேஸ் வாங்கியிருக்கோம். இதுதான் நம்ம டேபோட பழைய கேஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டபிள் மாடல். இப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இப்படி அப்படின்னு ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் வந்து ஒரு பிரச்சனை என்ன ஆச்சுன்னா, கொஞ்ச நாள் ஆக லூஸ் ஆகுது. லூஸ் ஆகும்போது இந்த கேஸோடது இங்கே வருங்க. அந்த கேஸோடதே உங்களுக்கு இவ்வளவு தூரம் லூஸ் ஆகும்போது உங்களுக்கு சீக்கிரம் ஆஃப் ஆகுது, பிஞ்சிருது, இந்த மாதிரி ஆகுது. அதுதான் அமேசான்ல பார்த்தேன். இது ஒரு மாடல் நல்ல அழகாகவும் கலர் சூப்பராகவும் இருந்துச்சு. அதனால இதை வாங்கிட்டோம். வாங்க அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த அமேசானோட செல்லோ டேப் தான் நம்மளுக்கு ப்ராப்ளம். வர வர இப்பெல்லாம் அமேசான்ஸ் எல்லாம் பாக்ஸ் எல்லாம் போட்டு கொடுக்கறதே இல்லை. அவ்வளவுதான், இந்த மாதிரி சும்மா அதுக்கு மேலேயே போட்டு கொடுத்துட்றாங்க. 1-2 ப்ராடக்ட்டுக்கு மட்டும் தான் பாக்ஸ் வருது, மிச்சம் எதுவுமே பாக்ஸ் எல்லாம் வர்றதே கிடையாது. இது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டட் பை கிராப் மோர் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிறவங்க மூலமா வந்திருக்குது. இண்டஸ்ட்ரியல் பார்க், இதுதான் அந்த கேஸ். இதுக்குள்ள ப்ரொடெக்ஷன் ஃபிலிமும் இருக்குது. வாவ், அந்த டெக்ஸ்சர் அழகா இருக்குது. இந்த டெக்ஸ்சர் அழகா இருக்குது. ஸ்பாஞ்ச் எடுத்தோம்னா இதுக்கு பின்னாடி தான் பேக் ஆஃப் 1, 2 ரிமூவ் பண்றதுக்கு வச்சிருக்காங்க. அழகா இருக்கு, பாக்குறதுக்கே ரொம்ப அழகா நீட்டா சூப்பரா இருக்கு. இந்த கேஸ் கூட கம்பேர் பண்ணும்போது நல்லா இருக்கு. எங்கேயாவது எடுத்துட்டு போகும்போது சூப்பரா இருக்கும். இதுதான் நம்ம டேப், ஒல்லியா இருக்கல. இது வந்து Xiaomi Pad 5, அதாவது MI Pad 5 அது மாதிரி வச்சுக்கலாம். Xiaomi Pad 5 இப்போ இதுல 8 வந்துருச்சு. 8 எல்லாமே நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவும் நல்லா சூப்பரா இருக்குது. வாவ், ரப்பரைஸ். ஓ, பெண்ணுக்குன்னு தனி ஸ்டோரேஜ் கண்டெய்னர் இருக்கு. இப்போ அதுல மாட்டினதுக்கு அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா இந்த கேப் இருக்கு பாத்தீங்களா, இதுல வந்து நம்ம பெண்ணை வந்து கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். சாரி, இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா சைட்ல வெளியே தனியா தான் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். பழைய கேஸ்ல அதெல்லாம் கிடையாது, நான் தான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தேன். இதுல வந்து அதுக்குன்னே தனி ஆப்ஷனே வச்சிருக்காங்க. வாங்க ஃபர்ஸ்ட் பேக் 1 இதை பீல் ஆஃப் பண்ணிடுவோமா. இதை பீல் ஆஃப் பண்ணா அப்படியே வந்துருச்சு, ஸ்டிக்கர் மட்டும் வந்துருச்சு. சரி, பேக் 1 அப்படியே இருக்கட்டும். 2 வேணா, 2வும் அப்படியே வந்துருச்சு. எப்பவுமே நடக்கிற பண்ணா இதெல்லாம். ஆயிடுச்சா, நம்ம இந்த மாதிரி இதெல்லாம் வச்சிருக்கிறோம். இதை வச்சு நைஸா எடுத்து விட்டோம்னா அவ்வளவுதான். இதுக்கு வேணா நம்ம மைக்கிங்க வச்சு பார்ப்போம். சவுண்டே இல்லாம வருதுங்க. ASMR sounds. அவ்வளவுதான். முதல் செட் ஆஃப் ஃபீல், செகண்ட் இதுதான் ஃபீல் பண்ண சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இதை ஃபீல் பண்ணிட்டோம். நல்லா டிரான்ஸ்பரண்டா இருக்கு. உள்ளுழுது ஏன் அப்படியே இருக்கக்கூடாது? வேண்டாம், அது உள்ளுழுது அப்படியே வச்சுட்டோம்னு சொல்லுவாங்க. வேற எங்கிட்ட இருந்தா அது ஃபீல் பண்ணலாமா? அந்த ஓகே, இங்கே மைக் வச்சு பார்ப்போம். பின்னாடி பேக் அந்த கிளாஸ் சூப்பரா இருக்கு. இது வரைக்கும் இந்த மாதிரி கிளாஸ் டைப் நான் போடவே இல்லை பின்னாடி. அவ்வளோதான், அதையும் போட்டாச்சு, மைக்கும் போட்டாச்சு. அதுதான் கழட்டக்கூடாது, மாட்டி வச்சுக்கணும். ஓகே, இப்போ வந்து மேட்டு ஓகே, இப்போ பார்ப்போம். இதில் பார்த்தீங்களா எவ்வளோ டிரான்ஸ்பரண்டாக கிளியராக இருக்குன்னு. தூசி ஆயிரும். இதுக்குள்ளதான் கிளாத் வச்சிருப்பேன். இதை தொடச்சிட்டு அப்படியே இதை உள்ள லாக் பண்ணிடுவோம்.
நல்லா டைட் ஃபிட்டிங்கா இருக்கு. ஒரு தடவை எடுத்து மாட்டியாச்சுன்னா அதை கழட்ட வேண்டிய அவசியமே இருக்காது. இந்த பாத்தீங்களா, இது நம்மளோட பழைய பைக்கு. அதோட இந்த டைட் ஃபிட்டிங் பண்ணியாச்சு. இப்போ பெண்ணியை வச்சு பார்த்துருவோம் கையோட. ஏன்னா பெண்ணியை வச்சு செக் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, கரெக்டா இருக்கும். அது எப்படி வைக்கணும்னு தெரிஞ்சுக்கலாம். இது பெண்ணுக்குனே பவுச் வச்சிருப்பேன். இதுல ஒரு ஃபேன் இருக்கும், யூஎஸ்பி ஃபேனு, அப்புறம் ஓடிஜி இருக்கும். ஓ, நம்ம வந்து பெண்ணை இப்படி எழுதி முடிச்சுட்டு இப்போ பாக்குறோம்னா இப்படி வச்சுக்கலாம் போல. இது இங்கிட்ட ஒரு ஓட்டை கொடுத்துருக்காங்க, ஒரு வழியா இது வழியா தான் கொடுக்கணும், உள்ள வைக்கணுமா? உங்களுக்கு இது சார்ஜ் போடுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். பட்டன்ஸ்ல ஒரு பட்டன் நல்லா இருக்கு, இன்னொரு பட்டன் லைட்டா ஹார்டா இருக்கு. ஆனா ஒர்க் ஆகுது, ஹார்டா இருக்குது. மேல பட்டன் கேப் இல்ல. ஓ, எனக்கு தெரிஞ்சு இதுக்கு உள்ளக்கே இப்படி சொருகிடணும்னு நினைக்கிறேன். இல்லையா? இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுல வந்து லென்த் பத்த மாட்டேங்குது. இங்க பாருங்க, இந்த லென்த் வந்து ஃபுல்லா பத்த மாட்டேங்குது. இப்ப இது உள்ளக்க சரி இதுக்குள்ள திணிச்சிடலான்னு திணிச்சோம்னா உங்களுக்கு இந்த மாதிரி உள்ளக்க போயிருது. நம்ம இப்போ இதுக்கு சார்ஜ் போடுறதா நம்ம கழட்டி தான் சார்ஜ் போட்டுக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் இங்க கீபோர்டுக்கு வந்து 3 பாயிண்ட்ஸ் இருக்கும் இந்த இடத்துல கனெக்ட் பண்றதுக்கு. இந்த இருக்கு பாருங்க, இதை கனெக்ட் பண்றதுக்கான ஹோல் இல்லை. இப்போ சப்போஸ் நம்ம ஏதாவது கீபோர்டு கனெக்ட் பண்ணாலும் கனெக்ட் பண்ண முடியாது. சரி, ஓகே, சார்ஜ் போடுறதுக்கு மட்டும் நம்ம வேணா அதை கலட்டிட்டு வேணா சார்ஜ் போட்டுக்கலாம். ஐ திங்க் ஸோ, அப்படிதான் பண்ணிக்கணும். மற்றபடி கேஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு. என்ன இது வந்து மேக்னெட்டிக்கா? நான் கீழே விழுமோன்னு நினைச்சேன், கொஞ்சம் போஸ்ட் பண்ணா விழுது. மற்றபடி ஸ்டேபிளா இருக்குது, பார்க்கவும் அழகா இருக்கு. ஒரு டிஃப்ரெண்ட் லுக்கா இருக்குது இல்லையா? சரி, அழகா இருக்கு, அவ்வளவுதான். ஆமா, எனக்கே கொஞ்சம் அழகா தான் பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. ஓகே, அவ்வளவுதான். இந்த கேஸ் தான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோ, நெக்ஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா இதுக்கான கீபோர்ட் அண்ட் மவுஸ் ஆர்டர் போட்டிருக்கோம். அது வந்தோடனே அதை அடுத்த வீடியோ போடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பை பை. ரெக்கார்ட் ஆச்சா? 8 நிமிஷம் ஆயிடுச்சா?